ஏனுங்க இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி மட்டன் குழம்பு தானுங்க வைக்க போகிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுங்க தாளிச்சிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு உள்ளே போட்டுங்க. அதையும் வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற மட்டனை போட்டுங்க உள்ளே போட்டுட்டு ஒரு 4 திருப்பி திருப்பிட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயங்க, ஒரு 2 தக்காளி, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துங்க இந்த கறிக்குள்ளேயே இதை ஊற்றி அளவு தண்ணி வச்சுங்க குக்கரை மூடி போட்டு விட்டுறலாங்க. ஒரு 5-6 விசில் வரணுங்க. கறி நல்லா வெந்ததுக்கப்புறங்க வீட்டில் அரைச்ச மிளகா பொடி கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா தூள், கொஞ்சமும் மிளகாத்தூளுங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறங்க அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. முதல்லையே மிளகாத்தூளெல்லாம் போட்டோம்னா குக்கர் விசில் வரும்போது பூரா பொங்கி பொங்கி கீழே வந்துடுங்களா. அதனால் இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.